ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மரத்தடியில கண்ணு தெரியாத ஒரு தாத்தா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம். அந்த வழியா ஒருத்தர் வந்தாராம். அவரு, யோ, இந்த வழியா யாருன்னா போனதை நீ பாத்தியா அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கேட்டாராம். அந்த தாத்தா சொன்னாராம், இல்லப்பா, அப்படி நான் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு ஆள் வந்தாராம். அவர் வந்துட்டு, ஐயா, இந்த வழியா யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம், ஆமா ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவரும் நீங்க கேட்ட கேள்விதான்யா கேட்டாரு அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் வந்தாராம். பெரியவரே வணக்கம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அனுசரியா ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு, இந்த வழியா யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த தாத்தா சொன்னாராம், மன்னா, முதல்ல ஒரு வாலிபர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் வந்தாரு. அந்த 2 பேருமே ஒரே கேள்வியதான் கேட்டாங்க. இப்ப நீங்களும் அதே கேள்விதான் கேக்குறீங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். மன்னருக்கு ஒரே ஆச்சரியமா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, நீங்க எப்படி நான் மன்னர்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த மன்னர் ஆச்சரியமா கேட்டாராம். அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், ஒருத்தர் பேசுற பேச்ச வச்சு அவருடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். நீங்க என்கிட்ட ரொம்ப பணிவா கேட்டீங்க, அமைச்சர் வரும்போது ரொம்ப அதிகாரமா கேட்டாரு, அதே ஒரு வாலிபன் வரும்போது மரியாதையே இல்லாம கேட்டான். இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க யாரு எப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். அதாவது என்னன்னா, நாம பண்ற செயலும் பேசுற பேச்சுமே நாம யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும். இதுதாங்க, எங்க போனாலும் யாருக்கிட்டயுமே மரியாதையா பேசணும், கவனமா பேசணும். நம்மளுடைய பேச்சுல இருந்துதான் நம்மளோட மரியாதை நமக்கு தேடி வரும். அதனால எங்க போனாலும் பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்கா இருந்தாலும் சரி, மரியாதை கொடுத்து பேசுங்க. பேசுற பேச்சுல தெளிவா இருக்குங்க. அதுதாங்க நம்ம முக்கியம். அதுதான் நம்ம தகுதியை நிர்ணயிக்குது.